இதோட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு சனி வக்ர பயிற்சி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். சனி வக்ர பயிற்சி எப்ப நடக்க போகுது, அதாவது இந்த சனி வக்ர பயிற்சி 2025 ஜூலை மாதம் 13ஆம் தேதி நடக்க போகுதுங்க. எப்ப வக்ர நிவர்த்தி அப்படின்னு பார்க்கும்போது 2025 நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வக்ர நிவர்த்தி. இதுல குறிப்பிட்ட 5 ராசிக்காரனுக்கு கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை தேவை. அது யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த பதிவுல. இந்த வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 இருக்க போது பார்ட் 1ல 3 ராசியும் பார்ட் 2 2 ராசிகளை பத்தி பார்க்கலாம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க. சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெறுறது கொஞ்சம் வீரியமா வேலை செய்வார், இன்னும் ஆக்ரோஷமா வேலை செய்வார் அந்த இடத்துல பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அப்போ பிரச்சனைகள் குழப்பங்கள் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். வார்த்தைகளால் பிரச்சனைகளை வந்து நீங்க வந்து அதிகப்படுத்திக் கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் வார்த்தைகளை பெரும்பாலும் இருக்கிறது சிறப்பு. குடும்ப வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, வேலை செய்ய வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, பணிச்சவைகள் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்த கொஞ்சம் மன அழுத்தங்கள் ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா இருக்கும். ரெண்டாவது கும்பராசிக்காரங்க. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி வக்ரம் பெறாரு. அதாவது குடும்பஸ்தானத்துல சனி வக்ரம் பெறது சிறப்பு கிடையாதுங்க. ஃபேமிலி லைஃப்ல மட்டும் கொஞ்சம் நீங்க அதிகமான அக்கறை, கொஞ்சம் அதிகமான கேரை நீங்க எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும். பேச்சுல இவளுக்கும் கொஞ்சம் கவனம் அதிகமா தேவை அப்படின்னே சொல்லலாம். எடுத்த முயற்சிகள் நிறைய தடைகள் தாமதங்கள் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி யாரையும் நம்பி கடன் கொடுக்காதீங்க, அதே மாதிரி கடன் வாங்கவும் செய்யாதீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலை ரீதியாகவும் கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்க. மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ராசிக்கு 12ஆம் நாள் விரயஸ்தானத்துல சனி பகவான் வக்ரம் பெறது சிறப்பு கிடையாது. தேவையற்ற வீண் செலவுகள் வீண் விரயங்களை கண்டிப்பாக கொடுப்பார். ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை இவங்க எடுத்துக்கணும், குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் அக்கறை இவங்க வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் குறிப்பாக பயணங்கள் அலைச்சல்கள் சற்று அதிகமா இருக்கும். அதை மட்டும் இவங்க பார்த்துக்கிட்டா கொஞ்சம் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்ன இருந்தாலும் குரு ஓரளவுக்கு பக்கபலமா இருக்காருங்க. ஸோ இந்த 3 ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் நவம்பர் காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த காலகட்டங்கள் சுமாரான ஒரு காலகட்டமும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவைப்படுகின்ற காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.